233 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி தர்றதா தாவேகா அரசு சொல்லி இருக்கு இல்லையா. சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று கேட்டுருவோமா? ஏன்னா அது இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு குட்டி கதை. புத்தர், கௌதம புத்தர், அவர் தவம் இருக்கிறதுக்காக அந்த போதி மரத்தை நோக்கி போறார். அவர் எப்போதும் தவம் இருக்கும் அந்த மரத்து பக்கத்துல வெறும் கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. புத்தர் அவருடைய கையில் ஒரு பை இருக்கு, அதுல கொஞ்சம் துணி இருக்கு. நேராக அந்த துணியை அந்த மரத்தடியில் வச்சுட்டு அந்த மரத்தடியில் கோமணத்துடன் இருக்கும் அந்த மனிதரை பார்த்துட்டு சின்னதாக ஒரு புன்னகையை மட்டும் செஞ்சுட்டு அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். புத்தர் தியானத்தை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பையை தேட, அந்த பை இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த துணி மட்டும் காணும். புத்தர் போர்த்துற அந்த துணி இருக்கு இல்லையா, அது காணும். புத்தர் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அந்த கோமணத்துடன் இருந்த ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, அந்த மனுஷன் அந்த போர்வையை சுற்றிக்கிட்டு ஓடுறான், தூரமாக ஓடுறான். புத்தருக்கு பயங்கர மன கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த கோமணத்துடன் இருந்த அந்த ஒரு மனிதன் நம்ம தியானம் பண்ண வரும்போது இந்த மரத்தடியில தான் இருந்தார். நம்ம கையில் இருந்த அந்த பேக்கில் துணியும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒரு துணியை எடுத்து அந்த கோமணம் கட்டியிருக்கிற அந்த மனிதனுக்கு கொடுத்துருந்தா இப்போ அந்த மனுஷன் ஒரு திருடனா மாறி இருக்க மாட்டானே. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்த உடனே அந்த துணியை எடுத்து அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு புத்தர் ரொம்ப வருத்தப்பட்டதா ஒரு கதை ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை வச்சிருக்கிற யாராவது தப்பு பண்றதுக்கு பதிலாக நாமளே வாங்கி கொடுத்துருவோம்.